சவப்பெட்டிக்குள் வைப்போம். எங்கட அப்புவும் ஆட்சியும் இருந்த இடத்துல அப்புகாமிய வர விடுறதா சிறிதர்களும் பல்வேறு இனவாத கருத்துக்கள் வச்சுக்கிறேன். இது கிழக்கிலேயும் இதுதான் நிலைமையா? எம்பிபிட வெற்றி என்றது மிக பாரிய வெற்றியா நான் பாக்குறேன்டா, அங்க கிழக்கு தேசியவாதம், முஸ்லிம் தேசியவாதம், தமிழ் தேசியவாதம், இந்த மூண்டையும் அது எதிர்கொள்ள வேண்டிய தேவை அங்க இருந்திருக்கு தோழர். ஹீரோவுல இருந்து ஒரு ஹீரோவுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் எந்த ஆசனங்களும் இல்லாமல் வடக்கு கிழக்குல 2வது பெரிய கட்சியாக வந்திருக்கு. இது தமிழ் தேசியத்துக்கு இது எவ்வளவு பெரிய தாக்கம் நினைக்கிறீங்க? கஜேந்திரம் பொன்னம்பலம் போன்ற கட்சிகளோ இல்ல இந்த அடி மோசமான தமிழ் தேசியத்தை கட்சி இனவாதத்தை கதைக்கிற ஆக்கள மக்கள் ஜனநாயக ரீதியா அவங்கள ஓரங்கட்டிருக்காங்க. அதை முதல் நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். கட்சிகளுடைய போக்குல சிந்தனை முறையில இந்த எம்பிபியுடைய வெற்றி தாக்கம் செலுத்தி இருக்குன்னு சொல்றீங்களா? இவர்கள் சபைகளை கைப்பற்றி இருக்கிறார்கள். இதன் மூலமாக அடுத்த 5 ஆண்டுகள்ல இவர்கள் ஏதாவது சாதிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்காங்க. புலி அரசியலை பேசிக்கொண்டு புலி இதுகளை பேசிக்கொண்டு வார ஆக்களை மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க. கடந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் கட்சிகளும் சிங்கள பேரினவாத 2 கட்சியும் இந்த தமிழ் தரப்போட டீல் அரசியல் தான் செய்தது. ஆனா எம்பிபி எந்த இடத்திலையும் டீல் அரசியலுக்கு போகாம அந்த மாகாண சபைன்றது அந்த மக்கள் போராடி எடுத்தது. அந்த மக்களோட தான் நிக்காங்க. அந்த மக்களோட விருப்பம், அது மக்களோட போராட்டத்துல கிடைச்சது. அப்ப அதை நாங்கள் வழங்க வேணும் என்று சொல்லுதேன். ஏன் சிங்கள சமூகத்திலிருந்து வரல, ஏன் தமிழ் சமூகத்துக்கு மட்டும் வருது என்ற ஒரு கேள்வி எனக்கு வருது. 2வது நான் இது வணக்கம் நண்பர்களே, மற்றொரு உரையாடலில் நாங்கள் இணைந்து கொள்கின்றோம். பலவை போல அரசியல் சமூகம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளையும் பேச இருக்கின்றோம். உள்ளூராட்சி தேர்தல் முடிவடைந்த நிலையிலே உண்மையிலேயே இந்த தேர்தல் முடிவுகள் என்ன சொல்கின்றது, வடக்கு மாகாணத்தினுடைய நிலைமை என்ன, கிழக்கினுடைய நிலைமை என்ன என்பது தொடர்பாக நம்மோடு உரையாடுவதற்கு இணைந்து கொள்கின்றார் உங்களுக்கு மிகவும் அறிமுகமான சோலையூரான். வணக்கம் சோலையூரான். வணக்கம் ஜெயபாலன், தேசம் நெற்றுக்கும் வணக்கம். இதனால் இந்த முடிவடைந்த தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல்கள் கிழக்கு மாகாணத்துல பற்றி குறிப்பா என்னத்தை சொல்லுது? இப்ப வடக்குல நிலைமைகளை பார்த்திருக்கிறோம். நாங்கள் வடக்குல தமிழரசு கட்சி கூடுதல் பெரும்பான்மையை பெற்றிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தியும் சபைகளை வென்றெடுக்காவிட்டாலும் அவர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில கூடுதலான ஆசனங்களை பெற்று 2வது இடத்துல இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து சங்கு 3வது இடத்திலையும், தமிழ் இனவாதம் பேசின தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 4வது இடத்திலையும் இருக்குது. ஊசி அர்ஜுனாவை தேர்தலில் காணவே இல்லை. கிழக்கினுடைய நிலைமைகள் எப்படி இருக்குது? இதுல என்னடா தோழர், இப்ப நடந்து முடிஞ்ச பிரதேச சபை, மாநகர சபை, லோக்கல் எலெக்ஷனை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதை ஒட்டுமொத்தமா நாங்க இலங்கையை எடுப்போமே. இலங்கையில கடந்த காலத்திலே எம்பிபி அரசாங்கம் ஒரு 100க்கு உட்பட்ட பிரதேச சபை உறுப்பினர்களை தான் வச்சிருந்தது. எந்த பிரதேச சபைகளையும் தண்ட கொண்ட்ரோல்ல முழுமையா வச்சு கொள்ளல. ஆனா இன்றைக்கு இந்த சமூகத்துக்குள்ள ஏற்பட்ட மாற்றமும் எம்பிபி அரசியல் நடவடிக்கை போக்குகளும் இன்றைக்கு கிட்டத்தட்ட 267 270 பிரதேச சபைகளை அது தன்னகத்தை கையகப்படுத்திருக்குது. மற்றது ஒட்டுமொத்தமாக இலங்கையை நீங்க பாத்தீங்கன்னா 8300 சொச்சம் பேர் ஏதோ மெம்பர்கள் தெரிவு செய்யப்படுற இதுல அது கிட்டத்தட்ட 4000 பேரு கிட்டக்கான மெம்பர்களையும் அது உருவாக்கி இருக்கு தோழர். அப்ப இந்த மாற்றம் எம்பிபிக்கு அது ஒரு மிகப்பெரிய பாரிய மாற்றம். 2வது இப்ப வடக்கு கிழக்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப கடந்த காலத்துல பாராளுமன்ற தேர்தல்ல அதுக்கு அமோக வெற்றி கிடைச்சது. அந்த வெற்றியில அது தோல்வி அடைஞ்சிருக்கு. அது தமிழ் தேசியத்துக்கு எதிரான நிலப்பாட்டுக்காக வந்த வெற்றி என்று பலரால இன்றைக்கு நாங்க ஒரு பொது கருத்தியலை பாக்குறோம் உலகம் புள்ள. ஆனா நாங்கள் அந்த விஷயத்தை அப்படி பார்க்க முடியாது. ஏனென்றா ஒரு 4 மாசம் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னால பாராளுமன்ற தேர்தல், கடந்த காலத்துல அவங்களுக்கு ஒரு மெம்பர் கூட இல்லாத நிலைமை தான் உண்மையா இருந்தது வடக்கு கிழக்கிலே. 1 or 2 தான் நான் நினைக்கிறேன் அங்கே இருந்தது. ஆனா எந்த மெம்பருமே இல்லாத நேரத்துல இன்றைக்கு அது வடக்கு மாகாணத்தை நீங்க எடுத்தீங்கன்னா வடக்கு மாகாணத்துல 2வது கட்சி என்ற நிலப்பாட்டுக்கு அது எம்பிபி வந்திருக்கு. அந்த மாற்றத்தை நாங்க அதை மிகப்பெரிய அவதானிக்கலாம். நான் அதை குறிப்பாக இப்ப நான் கிழக்கு மாகாணத்தால் என்ற அடிப்படையில கிழக்கு மாகாணத்துல
நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய மாற்றத்தை தான் அது கொண்டு வந்திருக்குது. என்ன அப்ப அந்த மாற்றம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல எம்பிபி 57,000 வாக்குகள் எடுத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தான் அது எடுத்தது. ஆனா மட்டக்களப்பு மாவட்டம் பற்றுப்பு தொகுதி அடுத்த கற்குடா அண்டு மட்டக்களப்பு தொகுதி. அப்ப போன முறை எம்பிபியோட வாக்கு வீதத்தை நீங்க பாத்தீங்கன்னா மட்டக்களப்பு அந்த தொகுதியிலிருந்து தான் அதிகப்படியான வாக்குகள் அது வெண்டது. ஆனா பற்றுப்பு தொகுதி ஒரு தனி தமிழ் தொகுதி அது 95,000 தமிழ் மக்களை மட்டும் மையப்படுத்தின ஒரு தொகுதியாவது தொடர்ச்சியா வந்திருக்கு. அங்க இருந்துதான் போன முறை பாராளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சிக்கு 39,000 ஓட்டு கிட்ட விழுந்தது. ஆனா எம்பிபியை பொறுத்தளவில் அங்க 3,000 சொச்சம் ஓட்டு தான் விழுந்தது. அதுல நாங்க இதையும் பார்க்கலாம், சாணக்கியனுடைய வெற்றியும் அங்கதான் தங்கி இருந்தது. அதுல டிஎம்பிபியை நீங்க பாத்தீங்கன்னா போன முறை டிஎம்பிபிக்கு அங்க 7,000 சொச்சம் ஓட்டு தான் விழுந்தது. ஆனா அந்த பற்றுப்பு தொகுதியில இந்த முறை எம்பிபி 14,000 ஓட்ஸ் கிட்டத்தட்ட எடுத்திருக்கு தோழர். 13,000 சொச்சம் ஓட்ஸ் அங்க எடுத்திருக்குது. அப்ப அந்த ஓட்ஸ்ல என்னன்னா அடிப்படை அந்த மக்கள் அன்றாட கூலி வேலை செய்யற ஒரு சாதாரண மக்கள் தான் அந்த பற்றுப்பு தொகுதியில அதுவும் படுவாங்கரையில் இருக்கிற மக்கள். அப்ப அந்த மக்கள் எம்பிபியை நோக்கி நகர்ந்திருக்கான்ற இந்த பெரிய விஷயத்தை தான் நாங்கள் இங்க பார்க்கலாம். இப்ப நகரப்பத்தியில வாழ்ற ஆக்கள் உங்களுக்கு தெரிந்தானே. அப்ப மட்டக்களப்பு மாவட்டத்துல இன்றைக்கு 2வது கட்சியா அது இருக்குது. போன முறை நான் நினைக்கிறேன் தமிழரசு கட்சிக்கு 175 125 சீட் வந்தது. எனக்கு அது சரியா தெரியல தோழர். ஆனா 100க்கு மேற்பட்ட மெம்பர்களை தமிழரசு கட்சி எடுத்தது. டிஎம்பிபி 45க்கு மேற்பட்ட ஆட்கள் எடுத்தது. 45 எடுத்தது. ஆனா இன்றைக்கு தமிழரசு கட்சி 95 85 கிட்ட தான் அது எடுத்திருக்குது. ஆனா எம்பிபி 44 சீட்டுகள் எடுத்திருக்க 53,000 ஓட்ஸுகளை பெற்று. அப்ப 2வது கட்சியா இருக்குது. ஆனா அதுக்கும் நீங்க மட்டக்களப்பு கிழக்கு மாகாணத்துல நீங்க பாத்தீங்கன்னா எம்பிபியோட வெற்றி என்றது மிக பாரிய வெற்றியா நான் பாக்குறேன்டா. அங்க கிழக்கு தேசியவாதம், முஸ்லிம் தேசியவாதம், தமிழ் தேசியவாதம் இந்த மூண்டையும் அது எதிர்கொள்ள வேண்டிய தேவை அங்க இருந்திருக்கு தோழர். நீங்க வடக்குல இந்த பிரச்சனை இருக்கல. வடக்குல ஆக தமிழ் தேசியவாதத்துக்கு எதிராகத்தான் என்பிபி போட்டி போட வேண்டி இருந்தது. கிட்டத்தட்ட தமிழ் தேசிய அந்த என்பிபிக்கு எதிராக போடப்பட்ட தடுப்பூசி வேலை செய்யல. என்பிபி 2வது கிழக்கு நிலைமை இல்ல. முஸ்லிம் தேசியவாதம், கிழக்கு தேசியவாதம், மற்றது தமிழ் தேசியம் என்ற அந்த பிற்போக்கு இந்த மூன்றுக்கு எதிராக நின்று அது 2வது கட்சியா அதை பராமரிச்சிருக்குது. அடுத்த கட்டத்துக்கு அது வந்திருக்குது. எதிர்காலத்துல அந்த கட்சியை நோக்கி அந்த கட்சி கட்டுமானத்தை நோக்கி சாதாரண உழைக்கும் மக்கள் அணிதிரள்றதுக்கான அறிகுறிகள் எல்லாமே தெரிகிறதா தான் நான் இந்த தேர்தலை வச்சுக்கொண்டு நான் சாதாரணமா பாக்குறது. நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஹீரோவுல இருந்து ஒரு ஹீரோவுக்கு வந்திருக்கு. எந்த ஆசனங்களும் இல்லாமல் வடக்கு கிழக்குல 2வது பெரிய கட்சியாக வந்திருக்கு. இது தமிழ் தேசியத்துக்கு இது எவ்வளவு பெரிய தாக்கம் நினைக்கிறீங்க? வடக்க பொறுத்த வரையில தமிழ் தேசியம் தொடர்ந்தும் தாங்கள் இது ஒரு பெரிய வெற்றியாக கொண்டாடுகிறார்கள். நீங்கள் எப்படி பாக்குறீங்க? அது அவங்களோட கொண்டாட்டம், அவங்களுக்கு வந்த மெம்பர்கள், அது சாதாரண மக்களோட வாக்குகள்ல இருந்து வர இதுதானே. எம்பிபி இப்ப 75 வருஷமா அந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற மக்கள வெற்றியும் சமூகத்துக்குள்ள இன்றைக்கு ஒரு 4 மாசத்துக்குள்ள போற ஒரு அந்த எந்த தொடரும் இல்லாத கட்சிக்குமான மாற்றத்தை நாங்க அதுல கவனிக்கலாம். 2வது விஷயம் நீங்க என்ன பாத்தீங்கன்னா இந்த தமிழ் தேசிய கட்சிகள் என்ற கட்சிகளுக்கு இந்த தமிழ் தேசியம் பற்றி எந்த விதமான சிந்தனையும் இல்லாத ஒரு போக்கொண்டை நீங்க பாக்குறீங்க. இப்ப எந்த கட்சிக்கும் ஒரு தமிழ் தேசிய இனத்துக்கான ஒரு விடுதலைக்கான ஒரு கோரிக்கை சம்பந்தமா அவங்களுக்கான ஒரு காத்திரமான முடிவு எதுவுமே இல்ல தோழர். நீங்க பாருங்க, சில வேளை 13 சொல்லுவாங்க, 13 நடைமுறைப்படுத்த சொல்றாங்க அதிகமான கட்சிகள். 13க்கு எதிராக தனி தமிழீழம் என்ற மனநிலையிலையும் குமார் பொன்னம்பலம் போன்ற ஆக்கள். ஆனா அந்த ஆக்கள் எல்லாரும் இந்த தமிழ் மக்களை ஒரு குழப்பகரமான நிலையில வச்சுக்கொள்ற சூழலை தான் நாம அதை பாக்குறோம். ஆனா இன்றைக்கு சரிபிழைக்காங்கால வெற்றி தோல்விகளை நாங்க விட்டுட்டு இன்றைக்கு ஒரு சுமூகமான சூழல் வந்திருக்கு. இந்த வெற்றியை கண்டிருக்காங்க. இந்த வெற்றிக்கு காரணம் இந்த சூழலுக்கு இந்த மக்களை யோசிக்க வச்சதும் கட்சிகளை யோசிக்க வச்சதும் எம்பிபி என்றதான் நாங்க உறுதியாக நம்ப வேணும். எம்பிபி போன்ற ஒரு கட்சி இந்த நிலைமைக்கு வரல என்று சொன்னா இந்த தமிழ் கட்சிகள் இந்த நிலைமைக்கு வந்திருக்காது இன்றைக்கு சிந்திக்கிறதுக்கு. ஏன்னா சுமந்திரண்ட தமிழ் கட்சிகளுடைய போக்குல சிந்தனை முறையில இந்த எம்பிபியுடைய வெற்றி தாக்கம் செலுத்தி இருக்குன்னு சொல்றீங்களா? 100 விதமான தாக்கம் இருக்கு தோழர். ஏனென்றா இவங்க இதுவரைக்கு இப்ப இளங்கட தமிழ் தேசிய வரலாற்றிலே
நீங்க பாத்தீங்கன்னா இந்த எல்லா காலத்திலையும் இந்த வடக்கு கிழக்குல இந்த பிரதேச சபைகளை மாநகர சபையில தமிழ் கட்சிகள் தான் வச்சிருந்தது, சிங்கள கட்சிகள் வச்சிருக்கல. அவங்க எந்த விதமான டெவலப்மெண்ட் பற்றியான உரையாடல்களையோ இல்ல அபிவிருத்தியா பற்றியான உரையாடல்களோ இல்ல தன்னிச்சையா பொருளாதாரத்தை எப்படி கட்டமைக்கிற உரையாடல்களோ எதுவுமே அங்க இருந்தது இல்லை. ஆனா இன்றைக்கு அதை பற்றி நகர்ந்திருக்கு, ஒரு விதமாவது தமிழ் கட்சிகள் நகர்ந்திருக்கிறது. அந்த நகர்ச்சி அது எம்பிபி இந்த அரசியல் நிலப்பாட்டில இருந்து தான் பாரதா நான் பாக்குறேன். இப்ப அதை பற்றி பேசி இருக்கிறார்கள் என்றுதான் வெப்பம் என்னாங்க. ஆனால் இப்ப இவர்கள் சபைகளை கைப்பற்றி இருக்கிறார்கள். இதன் மூலமாக அடுத்த 5 ஆண்டுகள்ல இவர்கள் ஏதாவது சாதிப்பார்கள், கிழக்கு மாகாணத்திலேயோ வடக்கிலேயோ ஏதாவது சாதிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கா? அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாண்டு தோழர், வந்த விஷயத்த நம்பிக்கையா கொண்டு போறதுக்கான கருத்தியலையும் ஆற்றலையும் தான் நாம பேச வேண்டி இருக்குது. அதுல நாங்கள் ஒரு இதுதான் பார்க்க தேவையில்லாது. இப்ப தமிழரசி கட்சி பாரி வடக்கு கிழக்குல பாரிய இடங்களை கைப்பற்றிருக்குது. ஆனா தமிழரசி கட்சி என்ன சொல்லுது, ஒரு இந்த சிங்கள கட்சிகளோட கூட்டுக்கு போகக்கூடாது, தமிழ் கட்சிகளோட கூட்டுக்கு போகணும். ஆனா இன்னைக்கு எம்பிபில போட்டியிட்டு தோத்து போன ஆக்கள் இருந்தாலும் சரி, வெண்டாக்களா இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட இந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்க பிரதேச சபை நகர சபைகளை பத்தி டெவலப்மெண்ட் பற்றியான ஐடியா எக்கச்சக்கமா அவங்கள்ட்ட இருக்குது. இவங்கட அங்க தவிர விட அவங்கள்ட்ட இருக்குது. அப்ப குறைஞ்சபட்சம் தமிழரசி கட்சி எதிர்காலத்துல தமிழ் மக்கள் சுயநல உரிமையா இருந்தான்னா இல்ல வடக்கு கிழக்கு மாகாண சபையை நடைமுறைப்படுத்துறதாக இருந்தா என்ன, இதுக்கு இன்றைக்கு எம்பிபியோட ஒரு நெருக்கமான உறவை கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கேன்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த அரசோட தான் இந்த 5 வருஷத்துக்கு நாங்கள் இந்த தமிழ் மக்கள் நியாயமான உரிமைகளை பற்றி பேசுறதுக்கோ இல்ல அதுக்கான வலுவான சக்திகளை உருவாக்குறதுக்கு அவங்களும் இன்றைக்கு 2வது கட்சியா வந்திருக்கிறது அடிப்படையில அவங்க எல்லா இடங்கள்லையும் நான் யோசிக்கிறது எம்பிபியோட ஒரு நெருக்கமான உறவை கொண்டு போறதும் அந்த கட்சியோட அந்த சபைகளை உருவாக்குறதும் அவங்களோட ஐடியாவையும் வச்சு அந்த மக்களுக்கான அபிவிருத்தியை கொண்டு வரதுக்கான சூழலை தமிழரசி கட்சி உருவாக்குமையானால் அது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான இதுகளை வழங்கும் என்றுதான் நான் நம்புறேன். அவங்களுக்கு கிடைச்ச வெற்றியை. இதுல ஒரு சிக்கலம் ஒன்று இருக்கு. என்னன்னா தமிழ் கட்சிகளை நாங்கள் ஒட்டுமொத்தமா தமிழ் தேசிய கட்சிகள் என்று பார்த்தா கூட அதுக்குள்ள ஒரு உள்ளக முரண்பாடு ஒன்று இருக்கு இந்த கட்சிகளுக்கு இடையில. அந்த கொள்கை அடிப்படையிலே ஒரு சின்ன சிக்கல் ஒன்று இருக்குது. ஏனென்றால் தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கிட்டத்தட்ட கருத்தியல் ஒருமைப்பாடுடைய கட்சிகளாக இருக்குது. இவன் பாரிய இனவாதத்தை முன்வைக்கல. ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமாருடைய அணி படுமோசமான இனவாத கருத்துக்களை வச்சிருந்தது. அதோட அவரோட சேர்ந்து இருக்கக்கூடிய வேற சில கட்சிகளும் இருந்தது. இப்ப தமிழரசு கட்சி என்பிபியோட சார்பாக போற நிலைமை உருவானால் இவர்கள் அரசாங்கத்துக்கு விலை போவிட்டார்கள் என்ற ஒரு பிரச்சாரத்தை வைப்பாங்க. தமிழ் தேசிய மக்கள் விடுதலை கஜேந்திரகுமாருடைய அணி. அப்ப அதுக்கு பயத்துல இவர்களும் தாங்களும் ஒரு இனவாதம் பேச வேண்டிய நிலைமைக்கு வருவினோம். இந்த நிலைமை வடக்குல இருக்குது. கிழக்கிலையும் இந்த தன்மை இருந்ததா? கடந்த தேர்தல்ல உள்ளூராட்சி தேர்தல்ல ஜேவிபியை சவப்பட்டிக்குள் வைப்போம், எங்கட அப்புவும் ஆட்சியும் இருந்த இடத்துல அப்புகாமிய வர விடுறதா, சிறிதரனும் பல்வேறு இனவாத கருத்துக்களை வச்சுக்கிறேன். இது கிழக்கிலையும் இதுதான் நிலைமையா? கிழக்கிலையும் இந்த நிலைமையத்தான் நாங்க உருவாக்குனவங்க தோழர். ஆனா அந்த கிழக்குல இந்த சிந்தனைக்கான மாற்று சிந்தனை வந்திருக்கின்றதான் நான் இந்த பற்றுப்பு தொகுதியை உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னது. இப்ப தமிழரசு கட்சிக்கு கிடைக்க வேண்டிய வாக்கு இன்னைக்கு டிஎம்பிபிக்கும் எம்பிபிக்கும் போயிருக்கேன்னு சொன்னா தனி ஒரு தமிழ் ஏரியான அதுல இருந்து போயிருக்கேன்டா மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளலன்றதுதான் கருத்து. ஒரு ஜனநாயக ரீதியா தேர்தல் முடிவுகள்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கஜேந்திரம் பொன்னம்பலம் போன்ற கட்சிகளோ இல்ல இந்த கஜேந்திரம் பொன்னம்பலம் சார்பாக நிக்கிற தனிநபர்களாக இல்ல சிறு சிறு கட்சிகளா இருக்கிற மோசமான தமிழ் தேசியத்தை கழிச்சு இனவாதத்தை கதைக்கிற ஆக்களை மக்கள் ஜனநாயக ரீதியா அவங்கள ஓரங்கட்டிருக்காங்க. அதை முதல் நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப குறைஞ்சபட்சம் தமிழரசு கட்சி ஒரு சிங்கள தேசியவாதத்தை பத்தி கதைச்சாலும் ஒட்டுமொத்த இலங்கைக்குள்ளான தீர்வு ஒட்டுமொத்த இது பேசப்படுற இந்த நிலையில நீங்க சொன்ன ஒரு விஷயம் இருக்கு. டிடிடிஎன் பத்தி நீங்க சொன்னீங்க. இப்ப டிடிடிஎன் எங்க புழைக்குதுன்னு சொன்னா கடந்த ஜனாதிபதி தேர்தல்ல தமிழ் மக்களோட சர்வையான வாக்கெடுப்புன்னு சொல்லி அந்த தேர்தல்ல போய் நின்றது இந்த சர்க்கிள் அவங்களுக்கு அது விளங்க வேணும். அதை அவங்க புரிஞ்சு கொண்டாங்களான்னு தெரியல. 20 லட்சம் வாக்கு உள்ள ஒரு இடத்துல அதுக்கான வாக்கு விழுந்தது 2 லட்சம் தானே. ஆனா மாகாண சபைக்கு உரிமை தருவன் மாகாண சபையை நடைமுறைப்படுத்துவன் என்ற
சஜித்துக்குத்தான் அங்க வடக்கு கிழக்குமே வாக்கு கூட விழுந்தது. இரண்டாம் தரப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரணிலுக்கு அடுத்ததுதான் எம்பிபிக்கு. அப்ப இவங்கட அந்த தமிழ் தேசியவாத சிந்தனை, ஒரு தமிழ் இனவாத சிந்தனைக்கு எதிராக வடக்கு கிழக்கு ஃபுல்லா மக்கள் ஜனநாயக ரீதியா தீப்பளிச்சிட்டாங்க. இந்த புலி அரசியலை பேசிக்கொண்டு புலி இதுகளை பேசிக்கொண்டு ஆக்களை மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க. அதை முதல் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். அந்த புறக்கணிப்பில் இருந்து கொண்டுதான் நாங்க இந்த விஷயங்களை பார்க்க வேணும். இன்னைக்கு எம்பிபி சொல்லுதானே, எம்பிபில பேசுற அனுராவா இருந்தானே, பிரதமரா இருந்தானே, இந்த மாகாண சபைன்றது அவங்க போராடி எடுத்தது. அந்த அதை நாங்கள் உரிமையா அவங்களுக்கு கொடுக்கப்பட வேணும் என்று சொல்றது. அப்ப இத கதைக்க அதை அவங்க இப்ப டீல் அரசியல்ல கதைக்கல. கடந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் கட்சிகளும் சிங்கள பேரினவாத ரெண்டு கட்சியும் இந்த தமிழ் தரப்போட டீல் அரசியல் தான் செய்தது. தமிழ் மக்களோட உரிமையை இப்படி பேசுவோம் என்று சொல்லிக்கொண்டு இவங்களுக்கான டீல் முறையில கொடுத்து கொண்டு அதை ஒரு நாளும் செய்தது இல்லாது. ஆனா எம்பிபி எந்த இடத்திலையும் டீல் அரசியலுக்கு போகாம எங்கேயும் தமிழ் மக்களுக்கு ஒரு பிரமாண்டமான தமிழ் கட்சிகளுக்கோ இதுக்கோ நாங்கள் இதைத்தான் தருவோம் என்று சொல்லாம அந்த மாகாண சபைன்றது அந்த மக்கள் போராடி எடுத்தது. அந்த மக்களோட தான் நிக்காங்க. அந்த மக்களோட விருப்பம், அது மக்களோட போராட்டத்துல கிடைச்சது. அப்ப அதை நாங்கள் வழங்க வேணும் என்று ஆள் சொல்லுதானே. நானும் வாழ்ந்து மற்றவனை நல்லா வாழ வைக்கணும் என்று ஆள் சொல்லுதானே. அப்ப அந்த விஷயத்துக்கு இவங்க அவங்களோட ஒரு இந்த வடக்கு கிழக்குல இருந்த பிரதேச சபைகள் மாநகர சபைகள்ல குறைஞ்சபட்சம் அவங்கள்ட்ட தேர்தல்ல கேட்டாக்கள் இப்ப கபிலன் எடுக்கலாம் அவங்கள்ட்ட ஒரு ஐடியா இருக்கேன். அவங்க தோத்து போகலாம் இல்ல அவங்களோட இதுகளையும் எடுத்துக்கொண்டு இந்த வடக்கு கிழக்கு மக்கள அடுத்த பொருளாதார நடவடிக்கையை எப்படி மேம்படுத்துறது அவங்களோட போறதன் ஊடாக எதிர்காலத்துல அவங்களோட முள்ளா நீங்க கரைஞ்சு போகத்தோல இந்த கருத்தியலோட அவங்களோட போறதன் ஊடாக இதை சாதகமாக்குறது வடக்கு கிழக்குல இருக்கிற மக்களை ஒரு 13வது திருத்த சட்டத்தை நோக்கி ஒரு அணிதிரட்டுற வேலையும் செய்யலாம். தேசிய மக்கள் சக்தியும் மக்கள் தேசிய கட்சியும் தான் இருக்குது, ரெண்டும் தான் இருக்குது. இப்ப அந்த ரெண்டு பேரும் இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க. அப்ப இந்த கோரிக்கைக்கு சார்பா தமிழரசு கட்சியும் டிடிஎன்ஐல போன்ற இருக்கிற ஆக்களும் அதை விரும்புனா இதை எந்த திசையை நோக்கி நகர்த்தணும் அவங்க யோசிக்கத்தானே வேணும். இந்த 75 வருஷ அனுபவத்திலிருந்து இதை பார்க்க வேணும். ஏன்னா சிங்கள மக்கள்கிட்ட இருந்து நாங்க சில கணக்க விஷயங்களை படிக்க வேண்டிய தேவை இருக்கு தோழர். நான் அதை சொல்றேன்னு நீங்களும் பிள்ளையா நினைச்சிடாதங்க. எனக்கு அப்படி ஒரு சிந்தனை வருது. இன்னைக்கு நீங்க ஜேவிபிய பாத்தீங்கன்னா அது 3ஆ உடைஞ்சது தோழர். ஒரு கட்டத்துல மிகப்பெரிய இனவாதிகள் கொஞ்சம் பேர் உதிரியா பிரிஞ்சு போய் மஹிந்த ராஜபக்சோட போய் சேர்றாங்க. ரெண்டாவது அதுக்குள்ள இன்னொரு போராட்டம் நடந்து குமார் தலைமையில முன்னணி சோசியலிஸ்ட் கட்சி ஒன்று பிரியுது. ஆனா இந்த பிரிவுல நீங்க பாத்தீங்கன்னா தோழர் அவங்க எந்த கட்டத்தில அவங்க மிகப்பெரிய வன்முறையில இருந்த ஆக்கள் தானே இல்லைன்னா அதை நாங்க உங்க மறைச்சிட்டு பேசுறதுக்கு இல்ல. 71 இருந்து 89 ஆண்டு வரைக்கும் தென்னிலங்கையில இருந்த இடதுசாரிகள் முற்போக்கான ஆக்கள் எல்லாரையும் விடுதலை புலிகள் மாதிரியான ஒரு சமர் கோஷத்தெல்லாம் செய்தது. ஆனா இன்றைக்கும் இந்தியாவுக்கு எதிராக ஆயுதத்தோட நின்று போராடின குமார் தலைமையில போராடின குமார் அண்ணன் ஒரு ஆள் இருந்தார். அவர் இந்தியாவுக்கு எதிரான கோஷங்கள் இன்றைக்கும் இவங்க இது ஒரு கருத்தியலா இந்த பொதுத்தளத்துல வச்சதை நீங்க பாத்துருக்கீங்க. அவங்க ஒரு அரசியல் ரீதியான ஒரு விமர்சனம் தான் வைக்கிறாங்க. ஆனா தமிழ் தரப்பை நீங்க எடுத்து பாருங்க, ஒரு சின்ன முரண்பாடு வந்தோடனே எல்லா கட்சிகளும் சின்ன ஒரு பிரிவிலே நீ அவனை சுட்டாய், நீ இவனை சுட்டாய், நீ அங்க காட்சி வாங்கினாய், இங்க காட்சி வாங்கினான்னு தனிப்பட்ட ரீதியான தாக்குதலை நடத்தி கொண்டு தங்களை இதே சிங்கள சமூகத்திலிருந்து வரல ஏன் தமிழ் சமூகத்துக்கு மட்டும் வருதுன்ற ஒரு கேள்வி எனக்கு வருது. ரெண்டாவது நான் இதுக்கு அங்காலையும் போய் நான் ஜோதிச்சேன். இன்னைக்கு எம்பிபில இருக்கிற சந்திரசேகரமா இருக்கலாம், இளங்குமரனா இருக்கலாம், அவர்கள் அப்படியான சொல்லாதான் அவங்களும் பாவிக்க பாக்குறாங்களேன்னு. அதாவது ஒரு சிங்கள அரசியல் சமூகத்துக்கு இருந்து ஏன் அந்த உரையாடல் வராம ஒரு தமிழ் தரப்பிட்ட இருந்து வருதுன்ற ஒரு ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்காண்டு கூட நான் ஜோதிச்சு பாக்குறேன். அது உங்களுக்கு நான் இந்த இதுல என்ன உடன்பாடு இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே விளங்கல. வடக்குக்கும் கிழக்குக்கும் இது சம்பந்தமான விஷயத்துல பாரிய வேறுபாடு முரண்பாடு இருக்கணும். ஏன்னா வடக்குல தனிநபர் தாக்குதலும் இந்த இனவாத கருத்துக்களும் மிக மலிந்து காணப்பட்டது இந்த தேர்தல் காலத்துல. அது மட்டும் இல்லாமல் இந்த இணையதளங்களை நடத்தி கொண்டு அல்ல முகநூல்களுக்கு கூடாக தங்களுக்கு எதிரானவர்கள் பற்றின குறிப்பாக பெண்களுக்கு எதிரான மோசமான தாக்குதல்கள் எல்லாம் வடக்குல நடத்தப்பட்டு கொண்டு இப்போ நடந்து கொண்டு இருக்குது. இப்ப இதே சூழல் கிழக்கிலையும் இருக்கா அல்லது இது ஒரு யாழ்ப்பாணத்துக்கே தனித்துவமான ஒரு பிரச்சனையா? இல்ல, இது யாழ்ப்பாணத்துக்கான தனித்துவமான பிரச்சனையா நான் பார்க்கல தோழர். ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கான பிரச்சனையா தான் நான் பாக்குறேன். நீங்க கிழக்கு மாகாணத்திலே நீங்க பாத்தீங்கன்னா கருணாக்கு எதிராக புள்ளையான் வச்ச இதுகளை நீங்க பார்த்திருப்பீங்க. புள்ளையானுக்கு
சிறிநேசனுக்கு எதிராக கருணா வச்சத்தை நீங்க பாத்திருப்பீங்க, வியாழந்தனுக்கு எதிராக வச்சத்தை பார்த்திருப்பீங்க, சிறிநேசனுக்கு எதிராக உள்ளுக்குள்ள வைக்கிறத பார்த்திருப்பீங்க. இப்ப அளவுக்குள்ள இது ஒரு தமிழ் சமூகத்துக்கான சிந்தனை. இது வடக்கு கிழக்கு நாங்கள் அப்படியும் பார்க்க தேவையில்லை. ஏன்னா இப்ப கருணா புள்ளையா பிரியோக்குள்ள நீங்க பார்த்திருப்பீங்க, அவர் தண்ணி அடிச்சிட்டு பொம்பளையோட குடிச்சிட்டு கூத்தடிக்கிறவர் அவர் சொல்றதும், இந்த பிள்ளைகள் எல்லாம் கடத்தினது என்று பிள்ளையான கருணா சொல்றதும் அதே மாதிரி தமிழ் கட்சிகள் ஒரே பாசறையில இருந்து வந்தவர்கள் தான். ஆனால் குற்றச்சாட்டுகள் பிறகு மலிஞ்சு போச்சு. அது மலிஞ்சு போச்சு. இப்ப இன்றைக்கு போன முறை நான் சொன்னேன்னா தானே டிஎம்பிபி 45 சீட்டை தனிச்சு போட்டிட்டு தான் எடுத்தது. ஆனா இந்த முறை வியாழேந்திரன் கருணா புள்ளையாண்ட கூட்டுக்குள்ளால 39 சீட் எடுத்து 3வது இடத்துலதான் வந்திருக்காங்க மட்டக்களப்பு மாவட்டத்துல. அதுல எம்பிபி 2வது இடத்துக்கு வந்துட்டு 144 இடத்தை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு நீங்க பாத்தீங்க, ஒரு முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக முழுதும் பேசுற ஆளாத்தான் இன்றைக்கு கருணா இருக்கானு. இந்த தேர்தல் நேரத்துல பிள்ளையான் இல்லாததால அது பேசல, வியாழேந்திரனும் இல்லாததால இன்னைக்கு ஒரு முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக வந்தால் பேசிக்கொண்டுதான் அதை வருது. அதுக்கு ஹிஸ்புல்லாவும் பேச பாக்குது, இவரும் பேச பாக்குது. அப்ப இது என்னன்னா ஒரு மாற்றம் இலங்கையில முழுசா ஒரு மாற்றம் நடந்திருக்குது. உண்மையா ஒரு சமூகத்துக்கு ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அது ஜேவிபி மேல பெரிய இனவாத கருத்து சொல்லலாம், நீங்க படுகொலையாளர்கள் சொல்லலாம், என்ன சொன்னாலும் அது தன்னை கேள்விக்குட்படுத்தி தன்னை ஒரு சீர்திருத்தி சுய விமர்சனங்கள் செய்து ஒரு மாற்று நிலைமைக்கு அந்த தலைமைகள் எல்லாமே மாற்று சிந்தனையை பேசுற இந்த நேரத்துல நாங்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமா ஆரோட கைகோர்க்கிற ஒரு தேவரிக்கல. அதோட இன்னைக்கு இதுவரைக்கும் ஜிஓபிக்கும் எஸ்எல்எபிக்கும் மேல வச்ச விமர்சனங்களை விட மோசமான விமர்சனங்களை இந்த தேர்தல் ஆக்கள் வைக்கிறாங்க. கடந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஜிஓபியும் எஸ்எல்எபியும் மஹிந்த ராஜபக்சேட கட்சியும் வந்துதான் வடக்கு கிழக்குல தேர்தல் கேட்டவங்க தன்னிச்சையாகும். ஆனா இந்த அளவுக்கு மோசமான சொல்லாடல்களையும் இதுகளையும் வைக்கலன்றதுக்கான காரணம் என்னன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் நலன்ல இருந்து இருக்கிற ஒரு கட்சியா அதை பாக்குறதும், அதிகார வர்க்கத்திட இல்ல மேற்கத்திய வர்க்கத்திட நலன்கள்ல இருக்கிற தமிழ் கட்சிகள் மாதிரி சிங்கள கட்சிகளும் இருந்தபடியா அதுக்கான காரசாரமான விமர்சனங்கள் வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். தோழர், இப்ப நாங்கள் நீங்கள் கதைச்சு கொண்டு ஒரு விஷயம் சொன்னீங்க, தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேசிய மக்கள் சக்தியோட இணங்கி செயற்படணும். ஆனா இப்ப தேசிய மக்கள் சக்தி அறிவிச்சிருக்கு தாங்கள் யாரோடையும் இணைய போறதில்லை, தாங்கள் தனித்து தான் செயற்பட போறோம். அது அப்படியான ஒரு நிலைமையில இவர்கள் எப்படி இணைந்து செயற்படுறது? அடுத்தது அனுராவுக்குமான ஒரு உறவு ஒன்றும் இருக்கு, நீண்ட கால நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள், அரசியல் நடவடிக்கைகளை இணைந்தும் செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சமாந்தரமாக பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனால் இதை இந்த குறுந்தேசியவாதம் பேசுகின்ற வலதுசாரி மிக வலதுசாரியான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்ற அணி எப்படி இதை எடுத்துக்கொள்ளும் நினைக்கிறீங்க? என்னன்னா தோழர், இப்ப அவங்களுக்கான விருப்பங்கள் எக்கச்சக்கமான ஆட்களுக்கு இருக்கு. இதோட சேர்ந்து போய்தான் இதை செயல்படுத்தலாம்ன்ற யதார்த்தமான உண்மையும் அதுதான். ஆனா இவங்களுக்கு என்ன பிரச்சனைண்டா இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இதுகள் இல்லாம போயிருமா தேர்தல் நேரத்துல ஒரு பயம் தனிப்பட்ட மனிதர்கள் எல்லாருக்கும் இருக்கு. நீங்க கட்சிக்குள்ள வார முரண்பாடுகளும் அதுல இருந்தா இப்ப சிறிதரனுக்கு இருக்க பிரச்சனை இருந்தான்னு மற்றாக்களுக்கு இருந்தான்னு இதை விட்டு பேசினோம்னா எங்களுக்கு பாராளுமன்றம். அப்ப இவங்களை உண்ட யோசிக்க வேணும், தங்கட பாராளுமன்ற பதவி முக்கியமா இல்ல ஒரு சமூகத்திட நலன் முக்கியமான ஒரு கேள்விதான் இவங்கள்ட்ட அது ஒழுப்பப்பட வேணும். இப்ப எம்பிபி அவங்களோட சேர்ந்து இருக்கின்ற இப்ப இந்த பிரதேச சபையிலேயோ மாநகர சபையிலேயோ எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்ற ஒரு விஷயம் இல்ல தோழர். அப்ப அதுல என்னன்னா அங்க இருக்கிற ஒரு கூட்டு முயற்சி. அதாலதான் நான் தொடர்ச்சியா அவங்கள்ட்ட சொல்றது, இது ஒரு இந்த கட்சிகளுக்கு அப்பால் பட்டு இந்த தேர்தல் வர வேணும் என்று நான் சொல்றது. நாங்கள் இப்ப எம்பிபியோட ஒரு சில முடிஞ்ச கீழ்மட்டாக்களோட நாங்க சொல்றோம், என்ன உங்களுக்கு 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, பார்லிமெண்ட்ல எந்த சட்டத்தையும் உருவாக்கலாம், நீங்க இந்த நகர சபைகளை விட்டாலும் பிரதேச சபைகள் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் கேட்க முடியாத ஒரு சட்டத்தையே கொண்டு வர வேணும் என்று நான் விரும்புறேன். ஏனென்றா ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பிரதேசத்துல ஒரு கொக்கட்டிச்சோள பிரதேச சபையை நீங்க எடுத்தீங்கன்னா, பட்டிப்பள பிரதேச சபையை நீங்க எடுத்தீங்கன்னா அங்க ஒட்டுமொத்தமான வாக்கியதோட 12,000 ஓட்டான். 12,000 ஓட்டு 10 வட்டாரங்களுக்கு பிரிக்கப்படும் என்றால் நீங்க பாருங்க ஒரு வட்டாரத்துக்கு எவ்வளவு ஓட்ஸ் இந்த 10 வட்டாரத்துக்கு கிட்டத்தட்ட 15-20 கட்சிகள் கேட்குது. ஒரு வட்டாரத்துல 1000 ஓட்ஸ் 2000 ஓட்ஸ் வைப்பாங்க. 2000 ஓட்ஸ் 10-12 கட்சிகள் இதுக்கு வாக்களிக்கிறதன் ஊடாக அந்த சமூகத்தை எவ்வளவு கூடு போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க. பிரதேச சபைகளை அரசியல் நீக்கம் செய்யணும் என்று சொன்னால், ஆனால் அரசியல் அடிக்கட்டுமானமே இந்த பிரதேச சபைகள்ல இருந்துதானே துவங்க
தொடங்குது. அடுத்தது இந்த பிரதேச சபைக்குள்ள இருந்து வரக்கூடிய செயற்பாட்டாளர்கள் சமூக அக்கறை உடையவர்கள் தானே அடுத்த கட்டமாக மாகாண சபைக்கோ பாராளுமன்றத்துக்கோ போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது நீங்க கேட்கிற கேள்வி சரி தோழர். இப்ப என்னண்டா பிரதேச சபையில ஒரு கட்சியில இருக்கிற கட்சியா கேட்டு கட்சியில வாரவர் தான் அடுத்த கட்ட தலைவரா வரணும் இல்ல தோழர். ஒரு சமூகத்துக்கு நியாயமான ஒரு நம்பிக்கையான உறுதியா வேலை செய்கிற ஒரு ஆள் தான் ஒரு விரும்புற இல்ல சமூகத்துக்கு நலனா இருக்கிற இன்னொரு கட்சியோட அவர் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு நாளைக்கு போகலாம். இன்னைக்கு இபிஆர் லெவல்ல நான் இருப்பேன், ரெண்டு சின்ன மாடமாக எல்டில போனோம் ரைட்டா. ஆனா இந்த யுத்தத்துல 2 சகோதரர்களும் சுட்டு கொல்லப்பட்டான். அப்ப இந்த கட்சி மனநிலையும் இந்த கட்சி இதுவும் சாதாரண பிரதேச சபைகள்ல இது வாரது ஒரு சமூகத்தை நேசிக்கிற சமூகத்துக்காக தானே கட்சி தோழர். அப்ப சமூகத்தை நேசிக்கிற கட்சிகள் இந்த விஷயங்களை ஒரு ஆய்வு செய்யணும். இது ஒரு முக்கியமான விஷயம் தானே. ஏனென்றால் நீங்க சொன்ன மாதிரி இப்ப வவுனியாவுடைய பிரதேச சபை ஒன்று எடுத்து பார்த்தா அதிகூடிய வாக்குகளை பெற்றவர் ஏதோ 75-300 வாக்கு பெற்றிருக்கிறார். இன்னும் ஒரு ஆள் 105 வாக்கோட அந்த வட்டாரத்துல வென்றிருக்கிறார். எங்களுக்கு தெரியுது ஒரு சில 100 வாக்குகள் தான் அந்த ஒரு ஆளுக்கு கிடைக்கக்கூடியது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இது உறவுகளுக்குள்ளேயும் ஒரு நேரடியான பிளவையும் கொண்டு வருது. தீவு பாதியில 99 வாக்கெடுத்த ஒருத்தர் நான் நினைக்கிறேன் இபிடிபில மெம்பரா வந்திருக்கேன். இப்ப இந்த கட்சிகள் எல்லாம் தேடுறது என்னண்டு ஊர்ல செல்வாக்குள்ள ஒரு படிச்ச ஒரு ஆளை தேடி கட்சியில இல்லாத ஆளை தானே தேடி எல்லாம் கொண்டு வராங்க. எம்பிபி கொண்டு வந்தான்னு தமிழரசு கட்சி கொண்டு வந்தான்னு யார தேடி போறாங்க. அப்ப அப்படி அந்த சமூகத்துல அக்கறை கொண்டு ஒரு ஆளை கட்சியில அடுத்த கட்ட தலைமைக்கு கொண்டு வர்றது அவர் அரசியல் மயப்படுத்துறது வேலையெல்லாம் செய்ய வேணும். இப்ப கடந்த இதுல பார்த்தேன் சுமந்திரம் பேசுதானே நாங்கள் அடுத்தடுத்த மாசங்கள்ல இந்த செயலாளர்களுக்கு இந்த பிரதேச சபை செயலாளர் தலைவர்களா வாரங்களுக்கு பிரதேச சபை மெம்பர்களுக்கு செமினார் நடத்தணும் கிளாஸ் எடுத்தணும் எல்லாம் எம்பிபியை பார்த்துதான் இதை யோசிக்கிறாங்க. எம்பிபி வரைக்கும் முதல் இத்தனை வருடத்துக்கு இதை பத்தி எந்த சிந்தனையும் இல்லை நாக்கள். அந்த போட்டி என்றது உங்களோட போட்டிக்கு வாரவர் ஒரு தகுதியானவராக இருக்கணும். எம்பிபி அந்த தகுதியை கொண்டு வந்திருக்கு. அதால இன்னைக்கு வேற வழி இல்ல. ஒரு சமூக நலன் சார்ந்த ஒரு ஃபைட்டை எம்பிபி தமிழ் சமூகத்துல கொண்டு வந்திருக்கு. தமிழ் சமூகத்தை சரியா சிந்திக்கிற சூழலுக்கு அது கொண்டு வந்திருக்கு. நான் கடந்த காலத்திலேயே உங்கள்கிட்ட சொன்னேன் எம்பிபி இதை செய்யாது. ஆனா எம்பிபி போனாலும் சமூகம் சிந்திக்கிற மனநிலையை அது உருவாக்குது. அப்ப அந்த உருவாக்கம் தான் இந்த மாற்றத்தை அடுத்த மாற்றத்தை நோக்கி பார்க்கும். நீங்க பாத்தீங்கன்னா அனுரா ஒருக்கா பேசக்குள்ள சொல்லிச்சேன் என்ன நான் சாகரத்தை மரணத்தை கண்டு வந்த நான் இந்த போராட்டத்துக்கு என்ன இந்த போராட்டத்தை கொண்டு வந்தவரும் கொல்லப்பட்டார் ரைட்டா. என்னோடு நான் கொண்டு போனாக்களும் கொல்லப்பட்டாங்க. இந்த ஜனாதிபதி தேர்தல் நான் ஆபரணங்கள் மாதிரி அணிஞ்சிட்டு ரோட்டு வழியை திரியறதுக்காக வரல. நான் இன்றைக்கும் அனுரா நாளைக்கு. ஆனா இந்த மனநிலை தமிழ் கட்சிகள்லயோ தமிழ் இயக்கங்கள்ல ஆயுதங்கள் தூக்கி போராடின தலைவர்கள்ட்ட இந்த மனநிலை இல்லைன்னு தோழர். தங்களோட இருந்த தோழர்கள் தங்களோட போராடின ஆக்கள் எனக்கு தெரிய பிச்சை எடுக்கிற ஆக்களும் இருக்காங்க. நீங்க கொக்கட்டிச்சோலை சிவங்கோயிலுக்கு முன்னால போனீங்கன்னா ஒரு கால் இல்லாதபடியும் செருப்பு பாக்குற வேலைதான் செய்யறான் அந்த ஆக்கள் கொண்டு போறேன். அதை நான் புலண்டு சொல்லல. ஒரு சமூகத்துக்காக போராடின ஒரு தலைவரா இருந்தவன் நிலம் என்ன. ஆனா அதுக்காக நீங்க தளபதியா இருந்த ஆக்கள் அதிகாரத்துல கொண்டு பல கோடி சொத்துக்களோட இருக்கிற அந்த மனநிலையும் எங்க இருந்து வருதுன்ற ஒரு கேள்வி இருக்குத்தானே தோழர். 30 வருடமாக போராடின ஒரு இனம் இன்றைக்கு ஒரு முற்போக்கு பாத்திரம் இல்லாத நிலைமையில பாக்குறோம். மற்றது இன்றைக்குள்ள இளம் தலைமுறையை பிரதிநிதித்துவப்படுத்தினமான கேள்வியும் எழுந்தது. இப்ப உள்ள மக்கள் தொகை வடக்கு கிழக்குல மக்கள் தொகை 2009க்கு பிறகு பிறந்தவர்களுக்கு இப்ப கிட்டத்தட்ட 15-16 வயசு வருது. அடுத்த தேர்தலில் அவர்கள் ஒரு முக்கிய வாக்களிக்கும் தரப்பாக வந்துடுவார். 20 வயசுக்கு வாக்களிக்கிற அளவுக்கு வந்துடுவார். அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துற மாதிரியான ஒரு அரசியல் கட்சியும் இங்க இல்ல. இப்ப ஏற்கனவே இலங்கையில இருந்த பல அரசியல் கட்சிகள் காணாமல் போய் சிங்கள பகுதிகள் தமிழ் பகுதிகளிலையும் இதுக்கு ஒரு தேவையோடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது தற்பொழுது இருக்கிற அரசியல் கட்சிகள் முற்றாக துடைத்து எறியப்பட்டு ஒரு புதிய ஒரு அரசியல் சிந்தனை ஒன்று வரணும். அது கட்டாயம் தேவை இருக்கு தோழர். இந்த கட்சி இன்றைக்கு இருக்கிற நிலைமையில இருக்கே நாங்கள் அதை கொஞ்சம் இன்னொருக்கும் மேல போய் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தமிழ் தேசியவாதம் கட்டப்பட்டு நான் முதலும் ஒரு பேட்டியில உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இடதுசாரிகள வளர்ச்சி முற்போக்கான கருத்தும் தமிழ் சமூகத்துக்கு வர்ற போதுதான் நீங்க பாத்தீங்கன்னா ஜிச்சி பொன்னம்பலமும் செல்வநாயகம் போன்ற ஆக்கள் அந்த கூட்டுக்கே வாராங்களே. தமிழரசு கட்சியில கூட்டும் அந்த பட்டுக்கோட்டை தீர்மானமும் வருது. உண்மையா அந்த தேசியம் கட்டப்பட்ட முறையே
முறையே தவறுதான். தமிழ் தேசிய மக்கள் இந்த பிரச்சனை கட்டப்பட்ட அப்ப அதுல இருந்து வந்தது தொடர்ச்சியா வந்து அதே மனநிலையில தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குதானே. இன்றைக்கு வரைக்கும் அதுல ஐக்கியம், அதுல பேச்சுக்கள், ஒருத்தர் மேல தான் பெரிய கட்சியா இருந்தா சின்ன கட்சிகளை கண்டுகொள்ளாத ஒரு கட்சிட்ட ஒரு சமூக அமைப்பு கட்டுமானங்கள் இருக்க வேணும். நான் அறிஞ்சதின் அடிப்படையில எம்பிபில இருக்கிற 20 அமைப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல 12 அமைப்புகள் எம்பிபியால உருவாக்கப்பட்ட அமைப்புகள், ஜேவிபியால உருவாக்கப்பட்ட சமூக கட்டுமானங்களை வழி நடத்துறதுக்கு ஜேவிபியாலே உருவாக்கப்பட்ட அமைப்புகள் தான் அதுகள் தான் நான் இப்ப அறிகிறேன். அந்த சமூக பெண்கள் முன்னணியா இருக்கலாம், இல்ல விவசாய முன்னணியா இருக்கலாம், இதுகள் வந்து ஒரு சமூகமாக தன்னை வழி நடத்தி கொண்டு வந்து இந்த கட்சிக்குள்ள வந்து ஒரு மாற்று சிந்தனையை அது கொண்டு வந்திருக்கு. ஏன்னா அது சமூகத்துக்கு இருக்க எல்லா ஆற்றல்களையும் தானே உள்வாங்கி இருக்கும். அப்ப உள்வாங்கினது ஒரு பிற்போக்கு சிந்தனையோட ஜேவிபி ஒரு இதான கட்டுமானத்தில் இருந்தாலும் அதை உடைச்சது வந்து இந்த சமூக கட்டுமானங்கள் தான். அப்ப அந்த நிலைமை தான் வந்து இந்த தமிழ் கட்சிகள் குறைஞ்சபட்சம் செய்யணும். இந்த சமூக அமைப்புகளை உருவாக்க, சமூக அமைப்புகளை சுயாதீனமா இயங்க விட வேண்டும். ஒரு மாணவர் அமைப்பு, ஒரு பெண்கள் அமைப்பு, அதை வந்து சுயாதீனமா இயங்க விட்டாதான் அதுல சிந்தனையும் செயல்பாடும் அடுத்த கட்டத்துக்கு வரும். ஆனா இன்றைக்கு இதுவரைக்கும் எங்கட போராட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு சுயாதீனமான அமைப்புகள் அங்க இருந்தது. மாணவர் அமைப்பு இருந்தா அது புடி சொன்னா போராடும், இபிஆர் சொன்னா போராடும், இல்லாட்டி அது போராட இல்லாத அது எந்த சிந்தனையும் கதைக்க முடியாது. அந்த சூழல் அது கட்டமைக்கப்பட்டதால குளறுபடி இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். எதிர்காலத்துல இந்த கட்சிகள் குறைஞ்சபட்சம் தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னா இந்த சமூகங்களுக்குள்ள சுயாதீனமான அமைப்புகளை இயங்க விட வேணும். அந்த இயங்குதளத்திலிருந்து இளம் தலைமுறைகள் ஒரு பொதுவான ஒரு சூழலை அது நோக்கி நகர்ந்து புதிய கட்சி பரமாற்ற மட்டும்தான் வரலாம். அப்படி ஒரு சிந்தனை வாரத்துக்குரிய தளம் அவர்கள்ட்ட இல்லையல்லோ. அதான் இவர்களுக்குள்ள இருந்து இந்த சிந்தனை வராது. இவர்கள்ட்ட இருந்து ஒரு பார் லைசன்ஸ் எடுக்கிறதோ அல்லது மொட்டை கடிதம் நோட்டீஸ் ஒட்டுறதோ என்ற நிலைமையில தான் அது இன்னமும் இருக்கு. அதுக்கு மேலே அது இன்னும் போகையில். ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த அப்பொழுது இருக்கிற கட்சிகள் காலாவதியாகி போய்கொண்டே இருக்குது. அது காலாவதியாகி இல்லாமல் போறதுதான் தமிழ் மக்களுக்கு ஒரு மாற்றத்துக்கான வழியை கொடுக்கும். இப்ப நீங்க என்ன இருந்தாலும் தோழர், தமிழ் கட்சிகளுக்குள்ள இப்ப இந்த 6 மாசத்துக்குள்ள நீங்க பார்க்கலாம் எம்பிபிட வருகையும் எம்பிபிட செயல்பாடும் எம்பிபிட அரசியல் திட்டங்களும் வந்து இவங்கள்ட்ட பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு தேவை. தமிழ் கட்சிகளுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கு. இன்றைக்கு பாருங்க, ஆளால் சுட்டு கொண்டு அடிபட்ட ஆக்கள் இந்த எம்பிபியை தோக்கடிச்சு தாங்க வெல்லணும்ன்றதுக்காக கிழக்கிய முன்னணி ஒன்றை உருவாக்க வேண்டிய தேவை வந்திருக்கு தானே போன பாராளுமன்ற தேர்தல் தோல்வியில இருந்து. அப்ப அந்த நிலைமை தமிழ் கட்சிகளுக்கு, எல்லா தமிழ் கட்சிகளுக்கும் வந்திருக்கு. வடக்கு கிழக்கில் இருக்கிற கட்சிகள் செயல்பாட்டாளர்களுக்கு வந்து எம்பிபிட வருகையும் எம்பிபிட சமூக செயல்பாடும் வந்து இவங்களை ஒரு மாற்றத்துக்கு தள்ளும் என்று நான் முழுசா நம்புறேன் தோழர். இல்லாட்டி இவங்க இந்த சீன்ஸ்ல இருந்து இல்லாம போயிருவாங்க தோழர். அந்த புள்ளியோட நாங்கள் இந்த உரையாடல முடிவு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்துல தொடர்ந்து ஒவ்வொரு விஷயங்களோட சந்தித்துக் கொள்வோம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கலந்து கொண்டவைக்கு மிக்க நன்றி சொல்லுகிறோம். நன்றி தோழர். உங்களுக்கு நன்றி. உங்களோட சேவை தொடர்ச்சியாக நடக்கட்டும் தோழர்.